நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து டைனாமிக் இம்போர்ட். இந்த டைனாமிக் இம்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் என்ற கீவேர்டு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், என்னோட ஃபங்க்ஷன் நேம் ஆட். ஓகே, என்னோட பேரந்தசிஸ்குள்ளே a, b என்ற வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை a+b. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்போர்ட் ஃபைல். ஓகே, ஸோ என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் மெயில் ஃபைலுக்கு வரேன். இது வந்து என்னோட இம்போர்ட் ஃபைல். நான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்னோட ஃபங்க்ஷன் நேம். ஓகே, கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம், எங்கேருந்து நான் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே என்னோட ஃபைல் நேம் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து console.log ஃபங்க்ஷன் கால் கொடுக்குறேன். என்னோட வேல்யூஸும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு 20ன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இதை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சர்வர் வந்து தேவைப்படும். நார்மலாக பண்ணும்போது எரர் காட்டும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணணுன்னா சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே வந்து டைனாமிக் இம்போர்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். அந்த வேரியபிள் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட ஃபைல் நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து console.log ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். ப்ராமிஸ்னு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் வந்து ரிசால்வ்ட். ஓகே, ஸோ என்ன செக் பண்ணதுன்னா இந்த டைனாமிக் இம்போர்ட் இந்த நான் கொடுத்துருக்க அந்த ஃபைல் வந்து இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுது. ஓகே, சப்போஸ் இருந்துச்சுன்னா என்னோட ப்ராமிஸ் ஸ்டேட்டஸ் வந்து ரிசால்வ்ட், இல்லைனா ரிஜெக்டட். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட வேரியபிள் வந்து ஏ. நார்மலாக ப்ராமிஸில் தென் கேட்ச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒன்ஸ் ரிசால்வ் ஆனோடனே தென் மெத்தட் வந்து கொடுக்கணும். தென் ஸோ உள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்டுன்னு கொடுக்குறேன். ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் console.log ரிசல்ட். உள்ளே வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். 10,10. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எரர் வந்து வருது, ரிசல்ட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ரிசல்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு நார்மலாக நம்மளும் ஒரு அசைன் பண்ண வேரியபிள் தான் ஏ. அது வந்து என்ன செக் பண்ணுதுன்னா ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆச்சா இல்லை ரிஜெக்டட் ஆச்சான்ட்டு. ஓகே, தென் ரிசால்வ் ஆனோடனே நான் தென் மெத்தட்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரிசல்ட்ன்றது நம்மளோட ஃபைல். ஓகே, அந்த addition.jsonன்ற ஃபைல்னா இந்த ரிசல்ட்குள்ளேன்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபைலில் நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஆட். என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட். ஸோ result.addன்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு 20 என்ற ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டைனாமிக் இம்போர்ட். இந்த டைனாமிக் இம்போர்ட் எதுக்காக ES2020 கொண்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ராமிஸ்க்காக தான். ஓகே, இந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டைனாமிக் இம்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து எந்த ஃபீச்சர்னா ES6 கொண்டு வந்த ஒரு நியூ ஃபீச்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து டெப்த்தாக தெரியணும்னா என்னோடய ES6 டுட்டோரியலில் போய் பாருங்க. ஓகே, மேலே நான் கார்டில் போடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நான் இந்த வீடியோவில் சொன்னது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே.